வணக்கம் நண்பர்களே. மீனாட்சி சீரியல் செம பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் அதிரடி திருப்பங்கணங்காக பார்த்தோன்னா நம்ம ஜீவா மீது காதல் வருது மீனாட்சிக்கு. நம்ம ஜீவா காலேஜில் நல்ல விஷயம் நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த விஷயம் ஒவ்வொன்றா நம்ம ஜீவாவை பற்றி நோண்டி நொங்கு எடுக்க நேரம் மீனாட்சிக்கு படுது. நான் ஃபீஸ் கட்ட ரூபாய் இல்லாமல் இருந்தப்போ இந்த அண்ணன் தான் எனக்கு உதவுனாங்க அப்படின்னு நம்ம மீனாட்சி கிட்ட ஜீவாவுக்கு புகழை பாட ஆரம்பிச்சிட்டாங்க. இதை கேட்டதுமே இல்லாதவங்களுக்கு இருக்கவங்கள்ட்ட இருந்து எடுத்து கொடுத்து உதவி இருக்கான் ஜீவா அப்படின்னு உள்ள விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டாங்க நம்ம மீனாட்சி. ஜீவா நல்லவன் தான் அப்படின்னா கண்டிப்பாக அப்பத்தா தான் பிரச்சனை. அப்பத்தா தான் வழங்காத்தவனி ஜீவாவை சொல்லி டார்ச்சர் பண்ணுது. ஆனால் உண்மையாட்டே நம்ம கொடுத்து வச்சவ தான் நான். ஏன்னா ஜீவாவை மாதிரி ஒருத்தன் கண்டிப்பாக கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் அப்பத்தா முன்னாடி ஜீவாவை நான் நல்லவன், அவன் எப்படி திருத்தி காட்ட முடியுமோ அப்படின்னு திருத்தி காட்டுவேன் அப்படின்னு அந்த இடத்துல மீனாட்சி நினைக்கிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா ஒட்டு மொத்தமாக விசாரித்து பார்த்தேன் ஜீவா, என் மனசில் நீ வந்துட்ட அப்படின்னு அந்த இடத்துல ஜீவாவை கெட்டி பிடிச்சி சந்தோஷத்தை வெளிப்படுத்துகிறாங்க நம்ம மீனாட்சி. அதை பற்றி தாங்க இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோம்னா செம அதிரடியான பரபரப்பு கட்டம் தான் சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் பார்த்தோம்னா நம்ம மீனாட்சி ஜீவாவுக்குள்ளே மலை போல் உள்ள அரியரெல்லாம் கிளியர் பண்ணணும். அவன் பாஸ் ஆகணும், அவனும் சாதித்து காட்டணும். அப்பத்தான் முன்னாடி ஜீவா திருத்தி காட்டணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க மீனாட்சி. காலேஜுக்கு போகிறாங்க. அங்கே அணுவாக விசாரிக்க நேரம் தான் ஒருத்தங்க மேலே உள்ள கம்ப்ளைண்ட், நம்ம ஜீவா மேலே உள்ள கம்ப்ளைண்ட்டை ப்ரொஃபஸர் சொல்லார். ஒரு பொண்ணு முந்தி ஒரு கட்டத்தில் இவன் படிச்சுட்டு இருந்த காலகட்டத்தில் ஓடி இவனால் ஏகப்பட்ட பிரச்சனை, இப்போ எல்லாத்தையும் நான் இவனை நம்பி ஏமாந்து இழந்துட்டேன் அப்படின்னு சொன்னாமா அப்படின்னு சொன்னேன். டே என்னடா பண்ண, அவளுக்கு நகையெல்லாம் வாங்கி இவன் எடுத்திருக்கான் அப்படின்னு சொன்னேன். அப்படியா அப்படின்னு அந்த இடத்துல என்ன அப்போ ஆளாளுக்கு பைசாயே எல்லாத்துட்டையும் இருந்து இவன் சுருத்திருக்கானா அப்படின்னு அந்த இடத்துல தெரியுது. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ஜீவாவை பற்றி என்ன ஒரு பொண்ணு தெரியும்னு சொன்ன நேரம், என்ன உங்கள்கிட்ட இருந்தால் இவன் பணம் வாங்கிட்டான்னு சொல்ல வரீங்களா? இல்லை, இந்த அண்ணே எனக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருந்தப்போ எனக்கு உதவி செய்தாங்க. என் செமஸ்டர் ஃபீஸ் எல்லாம் இவங்க தான் என்னை கட்டி படிக்க வச்சாங்க அப்படின்னு சொல்ல நேரம் அப்படியே நம்ம ஜீவாவை பற்றி ஒரு நல்ல எண்ணம் நம்ம மீனாட்சிக்கு வருது அப்படின்னே சொல்லலாம். இல்லாதவங்களுக்கு உதவக்கூடிய மனப்பான்மை ஜீவாட்ட இருக்குது. அப்போனா அதுக்கு சமாளிக்க இருக்கவங்கள்ட்ட வாங்கி இல்லாதவங்களுக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னு உள்ள இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இவன் செய்தது தப்பு தான், ஆனால் தப்புலையும் சரிதான் பண்ணியிருக்கான். ஃபீஸ் கட்ட பணம் இல்லாதவங்களுக்கு உதவுறதுக்கு தான் இதை வாங்கி பண்ணியிருக்கான் அப்படின்னு உள்ள விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு, ஏ ஜீவா இந்த பாரு, உன்னை பற்றி நான் எல்லாம் அணுவாக விசாரித்து பார்த்ததுல நீ அவ்வளோ மோசமானவே இல்லைடா, என் மனசுக்குள்ளேயே நீ வந்துட்ட அப்படின்னு நம்ம மீனாட்சி ஜீவாவை கட்டி பிடிச்சி காதில் வெளிப்படுத்துகிறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம அப்பத்தாவுக்கு பயங்கர சண்டைகள். இந்த மீனாட்சிக்கும் ஜீவாவுக்கும் நம்மக்கிட்ட பணம் கட்டுக்கட்டாக இருக்குது தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை கண்டுபிடிக்கணும்னு திட்டம் போடுறாங்க. அப்படின்னா அந்த ஜீவா பைய தான் கள்ள நோட்டாக மாற்றி வச்சுருப்பான். இன்னும் இருக்கக்கூடிய பணத்தில் கள்ள நோட்டு இருக்கும். நம்ம அதை தெளிவாக எண்ணி பார்த்தா கையும் களவுமா அந்த கள்ள நோட்டுகள் எவ்வளோ இருக்குன்னு நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு அந்த இடத்துல கங்கணம் கட்டுறாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த சைடு பார்த்தோன்னா ஏகப்பட்ட கோபத்தோடு நம்ம அப்பத்தான் இருக்காங்க. என் மகன் எனக்கு மகளுக்கு மகன் மகா நம்ம தேவி எப்போவுமே நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த ஜீவா பயலால் எப்போவுமே நம்ம வீட்டுக்கு ஆபத்து தான் இருக்குது. ஆனால் என்ன ஆனாலும் சரி, அந்த தாமரைக்கு வாரிசுக இந்த வீட்டில் நல்லபடியாக நடவாட விடமாட்டேன் அப்படின்னு அந்த இடத்துல கோபத்தில் நம்ம அப்பத்தான் தேவிக்கிட்ட, இந்த பாரு அந்த பணப்பையே தூக்கிட்டு வா, இந்த வழங்காத்தவன் எங்கெல்லாம் தூக்கி அதில் கள்ள நோட்டு வச்சுருக்கானோ தெரியல, ஆனால் இதை அப்படியே கொண்டு போய் நம்ம கடையில் ஏதாவது வாங்கினோன்னா சிக்கிக்கிடுவோம், மாட்டிக்கிடுவோம், இப்போ எதையாவது பண்ணணும் அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறாங்க. நிச்சயமாக இதை அந்த ஜீவா தான் மாற்றி வச்சுருப்பான் அப்படின்னு அந்த இடத்துல அப்பத்தான் கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனுக்கு பொண்டாட்டி இப்போ அவனை கூட்டிக்கிட்டு எங்கேயோ போனால் அவள் வர்றதுக்குள்ளே நம்ம இந்த பணத்தை எல்லாத்தையும் எண்ணிடுவோம் அப்படின்னு அந்த இடத்துல எடுத்து எண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதாங்க நம்ம மீனாட்சியும் ஜீவாயும் காலேஜுக்கு போயிட்டு வராங்க.
ஒன்றுக்கு ஒன்றா கையை பிடிச்சிக்கிட்டு வராங்க. இதை பார்த்ததும் என்ன இவரை எங்கே கூட்டிகிட்டு போனா இவனை அப்படின்னு வந்து நம்ம அப்பத்தா கேட்கணும். என்ன அப்பத்தா, அது என்ன வந்து சாதாரணமாக நினச்சிட்டியா? இனி என் மீனாட்சிக்காக என் அரியரெல்லாம் கிளியர் பண்ண நான் காலேஜுக்கு போகிறேன். என்ன நீ காலேஜுக்கு போறியா? ஏற்கனவே அந்த படிப்பு ஆகாதுன்னு தானே இப்படி வெட்டி பையலாக வெறும் பையலாக ஊர் சுற்றிட்டு இருந்த, இப்போ மறுபடியும் நீ காலேஜுக்கு போறியா? என்ன இவன் சொல்லதெல்லாம் உண்மையா? ஆமாம் அப்பத்தா, இவனை சொல்லதெல்லாம் உண்மைதான். இங்கே வரி எனக்காக இப்போ அரியரெல்லாம் கிளியர் பண்ண வந்து காலேஜுக்கு போக போகிறாரு. சரி, நீ எதையோ மறைச்சி வச்சிருக்க அப்பத்தா, அது என்ன அப்படின்னு சொல்ல நேரம் நம்ம ஜீவா கண்ணில் வந்து பட்டுருது. நம்ம அப்பத்தா வச்சுருக்க கட்டுக்கட்டான பண நோட்டு. அந்த அப்பத்தா பணக்கிட்ட வந்து எங்கே இவ்வளோத்தையும் வந்து சுருட்டி வச்சுருக்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து பார்க்குறாங்க. நம்ம மீனாட்சிக்கு இதை கேட்டால் ஏகப்பட்ட பிரச்சனை வரும். இது எதுக்கு, யார் இவ்வளோ பணம் தந்தா, இதுக்கு எதுக்காக அப்பத்தா நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னு எல்லாம் கேட்டால், இது உன் வீட்டு சொத்தா, இது நான் சம்பாதிச்சது, இது நான் தான் வந்து சேர்த்த பணம், இதை கேட்க நீ யாரடி மீனாட்சி அப்படின்னு வந்து நம்மகிட்டே சண்டைக்கு வரும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வாயை மூடிட்டு நம்ம மீனாட்சி கம்முன்னு போகிறாங்க. நம்மகிட்ட பணம் இருக்குது உள்ள விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு இந்த மீனாட்சி சும்மா வாயை மூடிட்டு போகிறா. ஒருவேளை இது எல்லாம் இந்த ஆதி தான் தந்தான்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக இவ வந்து இந்த வெறும்பையில் விட்டு புரிய மாட்டா. இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சிடுவேன்னு தான் நான் அந்த ஆதிக்க மாமா வாசுதேவனுக்கிட்ட பணம் கட்டுக்கட்டாக வாங்கியிருக்கேன். இவங்க ரெண்டு பேர்த்தையும் பிரிச்சுக்கலான்னு பார்த்தா இவ என்னமோ இவனை காலேஜுக்கு மறுபடியும் போய் வந்து படிக்க வைக்க போகிறாளாம். அவன் என்னன்னா, சரி நான் படித்து மலை போல் இருக்க அரியரை என் மீனாட்சிக்காக கிளியர் பண்ணி காட்டேன்னு அவன் சொல்கிறான். இதெல்லாம் நடக்கக்கூடாது, இவன் காலேஜுக்கே போகக்கூடாது, வெறும்பையனாக இருக்கிறது வரை தான் நம்ம வீட்டில் நம்மளுக்கு மதிப்பு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அப்பத்தா வந்து தப்பு கணக்கு போடுது அப்படின்னே சொல்லலாம். அதே நேரத்தில் பார்த்தோன்னா நம்ம ஆதிக்கு வந்து போனப்பட்டு இந்த பாரு, நீ உன்னை பிரிக்கணும்னு இவங்க மாமா வந்து ரூபா தந்தாங்க. ஆனால் இப்போ இந்த வழங்காத்தவனை கூட்டிக்கிட்டு மீனாட்சி போய் மறுபடியும் இவனை காலேஜில் படிக்க வச்சு அவன் போட்டிருக்க அரியர் எல்லாத்தையும் வந்து படித்து திரும்ப எழுத சொல்லியிருக்காளாம். அவனும் படிக்கிறேன் மீனாட்சிக்காக நான் பாஸ் ஆகுறேன்னு தலையாட்டியிருக்கானா. இப்படியெல்லாம் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டு பேர்த்தையும் பிரிக்கிறதுக்கு வேற வழி இல்லை. நீ எதையாவது சொல்லி மீனாட்சியை வரவை, தனியாக பேசு, அப்படி தான் உன் வலையில் வந்து மீனாட்சியை விழ வைக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஜீவா என்ன பொடியை போட்டு மயக்குனான்னு தெரியலை. இந்த மீனாட்சி அவன் பின்னாடி சேர்ந்து திரியான். அதை வந்து தள்ளணுன்னா வேறு வழியே இல்லை, இதுதான் பண்ணணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம், கவலைப்படாதுங்க நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு வந்து ஆதி வந்து யோசிக்கிறாங்க. மீனாட்சி அந்த ஜீவாவுக்கு அரியரெல்லாம் கிளியர் பண்ணி பாஸ் ஆக்க அளவுக்கு வந்து போயிட்டாரா, விடக்கூடாது, என்றைக்குமே அவள் வாழ்க்கையில் நான் மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ஆதி வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாங்க. வணக்கம்.